ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகத்தை சவுந்தரபாண்டி பத்திரிக்கையெல்லாம் வச்சு என் பையனோட கல்யாணத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சண்முகமும் குடும்பத்தோட சந்தோஷமாக கலந்து கொள்கிறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இசக்கியால அண்ணன் என்னை விட்டுற என்னன்னு சொல்லவும் முடியல, விடாதன்னு சொல்லவும் முடியல. அவங்க ஒரு பக்கம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே திட்டிடுறாங்க இசக்கி, நம்ம சண்முகத்தை போட்டு ஏன்னா இசக்கி வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு இருக்கன்னு. இருந்தாலும் நம்ம சண்முகம் திட்டமுட்டு தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இசக்கி கிட்ட யோசிச்சு பாருல, உன்னை வேணான்னுட்டு நீ வரலைங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை கட்டிக்க நினைக்கிறவன் உனக்கு தேவைதானா? அப்படிப்பட்டவன் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால நம்ம இசைக்கியோ அண்ணன் பேச்சு மீற முடியாது இல்லையா? ஆமாண்ண வேணாம், நாம நல்லபடியா அந்த கல்யாணத்துல போய் கலந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சண்முகம் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே குடும்பத்தோட கிளம்பி நேராக நம்ம முத்துப்பாண்டியோட கல்யாணத்துக்கு வராங்க. வா வா சர்வால் வா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மாள் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இசைக்கியோட வாழ்க்கைக்கு ஆப்போ சண்முகம் தலை குனிச்சு நிற்க போறான். இங்க முத்துப்பாண்டி இன்னொரு பொண்ணு களத்துல தாலி கட்ட போறான். இவனுக்கு நம்ம கொடுக்குற சரியான பதிலடி இதுதான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம சவுந்தரபாண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லை முத்துப்பாண்டி பாட்டியால் எப்படி உன் கல்யாணத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்கன்னு, இதான் உன் முன்னாள் பொண்டாட்டி உன் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைக்க போறா. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சவுந்தரபாண்டி அந்த இடத்துல ரொம்பவே மோசமாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியாக முத்துப்பாண்டி மணமடையில் உட்காடுறாங்க. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. அப்போ வரைக்கும் நம்ம சண்முகம் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இசைக்கு கண்கலங்கி அழுதுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் முத்துப்பாண்டியோட பார்வை நம்ம இசைக்கு மேல மட்டும்தான் இருக்கு. அது ரொம்பவே உணர்ச்சிகரமான சீனா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம முத்துப்பாண்டியை கல்யாணம் பண்ற பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. ஸோ அவங்களும் முத்துப்பாண்டி பக்கத்துல உட்காடுறாங்க. ஆனா அப்போ வரைக்கும் முத்துப்பாண்டி இசைக்கு கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. இசைக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. இங்க பார்த்தோம்னா தாலியை கொடுத்ததும் நம்ம முத்துப்பாண்டி தாலியை கட்டாம தாலியை பார்த்துட்டு இசைக்கையும் பார்க்குறாங்க. இதே முத்துப்பாண்டி கட்டுறா தாலியா அப்படின்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாளும் அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா தாலியை கீழே போட்டுட்டு முத்துப்பாண்டி எழுந்திருச்சு நிற்கிறாங்க. இதை பார்த்து சவுந்தரபாண்டி பாண்டியம்மாளும் செம டென்ஷன் ஆகி என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, நீ என்ன கொடுத்த தாலியை கீழே போட்டுட்டு எழுந்திருச்சு வர கட்டுறா தாலியா அப்படின்னும் போது யோ அப்பா தள்ளியா அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டியை தள்ளி போட்டுட்டு இசைக்கு பக்கத்துல நிற்கிறாங்க. அப்போ சண்முகம் அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. ஏன்னா சண்முகத்துக்கு தெரியும் முத்துப்பாண்டி நம்ம இசைக்கே தவிர இன்னொரு பொண்ணு களத்துல தாலி கட்ட மாட்டாங்கன்னு. அப்படி தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம இசைக்கையும் முத்துப்பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்காங்க. உடனே ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சண்முகத்துல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் சண்முகமும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பரணி ஏண்டா இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுனா தைரியத்துல இந்த கல்யாணத்துக்கு வந்தியா அப்படிங்கிறது. ஆமா இல்ல, இங்க பாரு, உன் அண்ணன் எத்தனை வருஷமா அவன் கூட இருக்கா, உனக்கே புரிஞ்சுக்க முடியல, என்னால அவனை புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா நானும் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு நம்ம சண்முகம் பேசிட்டு இருக்காங்க. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட துணிச்சிட்டு மாம அப்படின்னது. இங்க பாருல, உன்னை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வரணும் தான் நான் இப்படி திட்டம் போட்டு பண்ணேன். ஆனா என்னால முடியல, உன்னை விட்டா என்னால வேறு ஒரு பொண்ணை நினைச்சு பார்க்க கூட முடியல அப்படின்னு முத்துப்பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சண்முகம் இங்க பாருல, நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் உன்னால இசைக்கியை விட்டுட்டு வாழவும் முடியாது, இசைக்கியை தவிர இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சண்முகம் சொன்னதும் முத்துப்பாண்டி இசைக்கியை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட பார்த்தோன்னா